இப்படி தூங்கிட்டு இருக்கும்போது யாராவது உங்க முகத்துல மார்க் பண்ணா கொஞ்சம் உஷாரா இருங்க. ஒரு நாள் இவ புருஷன் ஒரு டாக்டரை கூட்டிட்டு வந்து அவ முகத்து மேல மார்க் பண்றான். டக்குனு முடிச்ச பொண்ணு என்னங்க என்னங்க நடக்குது இங்க அப்படின்னு பதறி போய் கேக்குறா. ஆக்சுவலா இவங்களுக்கு இவன் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண போறான். உன் முகத்தை இன்னும் அழகா மாத்த போறேன்டி அப்படின்னு சொல்லி ஒரு பொய்ய போடுறான். டக்குன்னு ஒரு போட்டோவை காமிச்சு இதோ இந்த மாதிரி தான் உன்னை மாத்த போறோம், எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா அப்படின்னு இவங்களை சம்மதிக்க வச்சிடறான். சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போறாங்க. அந்த ஹோட்டல்ல வெயிட்டரா வேலை செஞ்ச பொண்ணை பார்த்ததும் இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. என்னன்னா அவங்க புருஷன் காட்டின போட்டோல இருந்த அதே முகத்தை பார்த்தா எப்படி ஷாக் ஆகாம இருப்பாங்க. ஓகே, சந்தேகத்துல அந்த வெயிட்டரை கூப்பிட்டு விசாரிக்கும் போதுதான் உண்மை வெளியே வருது. ஏமா பேட்ரிக்ன்ற ஆள் உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கவும், பேட்ரிக்கா என்ன பேட்ரிக் நான் சொன்னீங்க, அவனை எப்படி மறக்க முடியும், அவன் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். ஆனா போக போக அவன் ஒரு சைக்கோ மாதிரி மாறிட்டான், அதனால அவனை பிரிய வேண்டிய கட்டாயத்துக்கு நான் வந்துட்டேன். அது இருக்கட்டும், உங்களுக்கு எப்படி இவனை தெரியும் அப்படின்னு கேட்க, இப்ப சொன்னிய ஒரு சைக்கோன்ட்டு அவன் என் புருஷன் தான் அப்படின்னு எல்லா கதையும் இப்ப சொல்லி முடிக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண இந்த பொண்ணோட ஃபேஸ அன்பாக்ஸ் பண்றாங்க. இப்ப இவ முகத்தை இவ ஹஸ்பண்ட் பார்த்துட்டு நீ இப்ப அவள மாதிரியே இருக்க அப்படின்னு வார்த்தையை விட்டுறான். யார மாதிரி? நான் மனசுல நினைச்ச பொண்ணு மாதிரியே நீ இருக்கடி அப்படின்றான். மக்கா ஆபரேஷன் முடிஞ்சோடனே தலைவனை பார்க்கணுமே, வாடி என் செல்ல குட்டின்ட்டு அலேக்கா தூக்கி ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறான். ரொமான்ஸ் பண்ண போகும்போது ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு கேமராவை எடுத்துட்டு வந்துடுறா. ஏமா இப்ப போய் கேமராவை எடுத்துட்டு வர அப்படின்னு கேட்டதுக்கு, என்னங்க பேசுறீங்க, என் முகத்தை அழகா மாத்திருக்கீங்க, நான் எப்படி இருக்குன்னு பார்க்க வேணாமா அப்படின்றா. அதுக்குன்னு இதெல்லாமா வீடியோ எடுப்ப, அட விடுங்க எதுவா இருந்தா என்ன அப்படி இப்படின்னு கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. டக்குன்னு எழுந்து போய் ஏதோ ஒரு பேப்பரை வீசுறா. என்னன்னு பார்த்தா டிவோர்ஸ் பேப்பரு. எதுக்குமா டிவோர்ஸ் அப்படின்னு கேக்குறான். என் முகத்தை மாத்திட்ட, ஓ முகத்தை எனக்கு பார்க்க பிடிக்கலன்னு சொல்றா. அட வெள்ளாடாதமா சொல்லுமா அப்படின்னு சொல்ல, அத மேடம் சொல்லுவாங்கன்ட்டு அவனோட உண்மையான பொண்டாட்டி அங்க வரா. ஆக்சுவலி என்னாச்சுன்னு பார்த்தா இங்க பிளாஸ்டிக் சர்ஜரியே நடக்கல, இவங்க ரெண்டு பேரும் தான் நாடகம் ஆடிட்டு இருப்பாங்க. இவளை பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டு, நீயா ஆபரேஷன் எதுவும் நடக்கலையா, அதெல்லாம் ஒன்னும் நடக்கல, எப்படி எப்படி உன்னால இவளோட முகத்தை மறக்க முடியலன்னு சொல்லி என்னோட முகத்தை மாத்த ட்ரை பண்றல